ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, ஏஎல்பி அண்டு ஜேஇ ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 2. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வித்தவுட் டிலே நம்ம இப்போ கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜேஇக்கோ அல்லது ஏஎல்பிக்கோ இல்லை மற்ற ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஜிலேருந்து நம்ம Z வந்திருக்கு. ஸோ -7 பண்ணுறோமா? அதேமாரி Zலேருந்து S வந்திருக்கு. இங்கேயும் -7 தான். ஸோ Sலேருந்து Lக்கும் -7 தான். ஸோ L வந்து 12ன்னு தெரியும். -7 பண்ணால் 5 வரும். 5 இஸ் நத்திங் பட் E. ஸோ நம்மளுக்கு ஈல ஆன்சர் வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஃபைன். தென் யூலேருந்து N வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். U வந்து 21, N வந்து 7. ஸோ -7 தான் இங்கேயும் பண்ணுறாங்க. N இஸ் நத்திங் பட் 14ல, சாரி. அண்டு Nலேருந்து ஸோ -7 பண்ணால் G, Gலேருந்து -7 பண்ணால் Z. ஸோ அகைன் Zலேருந்து நம்ம -7 பண்ணால் நம்மளுக்கு S வரணும். இப்போ செகண்ட் லெட்ரு S இருக்கிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் மூவ் டு த செகண்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? இதில் என்ன பண்ணணும்னா டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எஸ்லேருந்து L வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். S வந்து 19, L வந்து நம்மளுக்கு 12ன்னு தெரியும். ஸோ -7 பண்ணுறோம் இங்கே. ஓகேங்களா? அதேமாதிரி விலேருந்து O வந்திருக்கு. V வந்து நம்மளுக்கு 21 அண்டு O வந்து 15. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? V வந்து 22ல, சாரிப்பா, இங்கேயே -7 தான் கரெக்டாக பண்ணியிருக்கோம். தென் Fலேருந்து Y வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். F வந்து நம்மளுக்கு 6ன்னு தெரியுமா? கரெக்டு. இதோ -7 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். என்னப்பா வரும் நம்மளுக்கு? Y தான் வரணும். ஓகே, Y அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. Hலேருந்து A வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். H வந்து நம்மளுக்கு 18 தெரியும், A வந்து 1. ஸோ -7 தான் பண்ணுறாங்க. நம்ம செகண்ட் ரிஜெக்ட் பண்ணிடலாம். Pலேருந்து F வந்திருக்குப்பா. P வந்து 16, F வந்து நம்மளுக்கு 6. ஸோ -10 பண்ணுறோம். கரெக்டாக? அதேமாதிரி S வந்து நமக்கு 19, I வந்து 9. இங்கே -10 கரெக்டாக தான் பண்ணுறோம். சூப்பர். தென் S வந்து நம்மளுக்கு 3ன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ -10 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது? நம்மளுக்கு இதில் ஒரு 3 போனால் கூட ரிமைனிங் நம்மளுக்கு 7 இருக்கும். 7 போச்சுன்னா நமக்கு 19 வரும். நத்திங் பட் S கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தென் F கொடுத்துருக்காங்க. F வந்து நம்மளுக்கு 6ன்னு தெரியும். 6 போனால் கூட ரிமைனிங் 4 இருக்குது. 4 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 22 வரணும். இங்கே 21 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியுது ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தப்பாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் மூவ் டு த தேர்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? Pலேருந்து R வந்திருக்கு. ஸோ Pலேருந்து Rக்கு +2 பண்ணுறோமா? அதுமாரி Vலேருந்து Xக்கு +2 தான் பண்ணுறோம். கரெக்டு, சூப்பர். அப்போ Tலேருந்து Vக்கு +2 கரெக்டாக இருக்குது. Jலேருந்து Lக்கு என்ன பண்ணுறோம்? +2 தான் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். +2 தான் பண்ணுறோம். ஓகே, இது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகுது ஃபஸ்ட் ஆப்ஷனில். நம்ம இப்போது நெக்ஸ்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். Mலேருந்து P வந்திருக்கு. M வந்து 13, P வந்து 16. ஸோ +3 பண்ணுறோம். சூப்பர். Hலேருந்து Kக்கு +3 தான் கரெக்டு. அப்போ Iலேருந்து M பாருங்கள் ஃபைட்டர்ஸ். I வந்து 9, M வந்து நமக்கு 13. ஸோ +4 பண்ணோம். ஆனால் இங்கே +3 தான் பண்ணுறாங்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. தென் Pலேருந்து S பாருங்கள். P வந்து நம்மளுக்கு வந்து 16ன்னு தெரியும் அண்ட் S வந்து 19. ஸோ +3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். தென் Nலேருந்து I வந்திருக்கு. N வந்து 14 அண்ட் I வந்து நமக்கு 9ன்னு தெரியும். இப்போ -5 பண்ணுறாங்க. கரெக்டாக? அதேமாதிரி Sலேருந்து Nக்கு -5 தான் கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ Qலேருந்து -5 பண்ணுறாங்களா பாருங்கள். 70லேருந்து -5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 12 வரணும். இங்கே 13 இருக்குது. அப்போது செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். தென் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஓகே, Pலேருந்து R பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நமக்கு என்ன பண்ணுறாங்க? +2 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. Nலேருந்து Pக்கும் +2 தான் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. தென் Tலேருந்து W வந்திருக்கு. +3 பண்ணுறோம். +3 பண்ணுறோம் நம்ம. Mலேருந்து Rக்கு +3 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி Fலேருந்து Iக்கும் +3 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். Vலேருந்து R பாருங்கள் ஃபைட்டர்ஸ். V வந்து நம்மளுக்கு 22ன்னு தெரியும் அண்டு R வந்து 18. ஸோ -4 தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு -5 பண்ணணும். ஸோ அப்படி -5 பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த ஃபோர்த் கொஷின். இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 2, 4, 5 people have different heights. ஓகேங்களா? ஸோ ஒன்லி C is taller than B. அதாவது C மட்டும்தான் Bயை விட டாலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து இப்போ நம்ம டாலர் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஷார்ட்டர். அப்போது மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பேர் பார்த்தோம்? 2, 4, 5 பேரா? இப்போ இங்கே 3வது, 4வது 5 பேர். இது மட்டும் நம்மளுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் E இஸ் டாலர் தென் H. E வந்து பார்த்தீங்கன்னா H விட டாலர்னு சொல்கிறாங்க. தென் ஒன்லி 2 people
ஹாவ் ஹைட்ஸ் பிட்வீன் எஃப்க்கும் சிக்கும். ஸோ எஃப்க்கும் சிக்கும் நடுவில் 2 பேருக்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சி இருக்காரு, இங்கே எஃப் போட்டாச்சு. தென் ஹெச் இங்கே தான் போட்டாகணும். ரிமைனிங் என்ன பாருங்க, ரிமைனிங் வந்து நம்மளுக்கு இ இருக்கா, ஸோ இயோட பொசிஷனும் போட்டாச்சு. தென் ஹவு many people have heights between ஹெச் அண்ட் பி. ஹெச்சுக்கும் பிக்கு நோட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். டிஃப்ரெண்ட்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நவ் ஐ சால்வ் த 5th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து நம்மளுக்கு 26 வந்திருக்கு. அப்போ ஸ்கொயர் எடுங்க, ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 பண்ணலாமா? 26 வருது. அதே மாதிரி நம்மளுக்கு 12 இருக்குல்ல, 12 ஸ்கொயர் பண்ணுங்கள் 144. தென் ப்ளஸ் 1 பண்ணால் நமக்கு 145. ஸோ இந்த சேம் வே நம்மளுக்கு 13 இருக்குது, ஸ்கொயர் பண்ணால் 169. ஸோ ப்ளஸ் 1 பண்ணும்போது நமக்கு 170 வரும். 170 எங்கே இருக்குது, நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. சூப்பர். நம்ம இப்போ 6th கொஸ்டின் பார்த்துலாம்பா. இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட், ஆட் டிஜிட்லாம் ப்ளஸ் 1 பண்ண சொல்கிறாங்க. அண்ட் 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஈவன் டிஜிட், ஈவன் டிஜிட்லாம் -2 பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன இருக்குன்னா 7 3 8 1 5 6 4. ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் இன் த நியூலி ஃபார்ம்டு நம்பர். ஓகே, ஸோ அப்போ 7 வந்து நமக்கு ஆட் நம்பர்னு தெரியும் ஃபைட்டர்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் 1 பண்ணணுமா? அப்போ இது 8ஆக மாறிடும். தென் 3 இஸ் ஆட் நம்பர், ப்ளஸ் 1 பண்ணால் 4ஆக மாறிடும். 8 இஸ் ஈவன் நம்பர், -2 பண்ணால் 6. அண்ட் 1 இஸ் ஆட் நம்பர், ப்ளஸ் 1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2ஆக மாறிடும். அண்டு 5 இஸ் ஆட் நம்பர், ப்ளஸ் 1 பண்ணால் 6. அண்டு 6 இஸ் ஈவன் நம்பர், -2 பண்ணால் 4 அண்டு 2. ஸோ நம்பர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஹவு many நம்பர் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ்னா, ஸோ எத்தனை நம்பர் 2 வாட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இல்லை ஒரு டைமுக்கு மேலே. ஸோ 4 2 வாட்டி வந்திருக்கு, 2 2 டைம் வந்திருக்கு. அப்போ 3 நம்பர் வந்திருக்கு. ஸோ 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போ 7th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேலைக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு வேலை எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், ராக்ஸ் வேலிஸ் ரிவர் இதில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கோடில் தான் 3ல் ஏதோ ஒரு கோடு தான் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மற்றதெல்லாம் எது கேன்சல் அவுட் பண்ண முடியும் பாருங்கள். ரிவர் வந்திருக்கா, இதுலேயும் ரிவர் காமனாக இருக்குது. அப்போது எஸ்டி தான் கண்டிப்பாக ரிவராக இருக்க முடியும். அது கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ராக்ஸ் இருக்கா, ராக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் பாருங்கள் நம்மளுக்கு எது ரிப்பீட்டாக இருக்குன்னா பிஹெச் ரிப்பீட்டாக இருக்குது. அப்போ அதுவும் கேன்சல். ரிமைனிங் இருக்குது எல்பி தான். ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலைஸே இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 8th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறோம், ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். ஓகே, எஸ்ஸை பற்றி கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சிம்பிள். அப்போ சன்னு, அப்போது மேல் கேரக்டர் தான் இருக்குது. ஓகே, ஸோ எஸ் இஸ் த சன் ஆஃப் டி. ஓகே, தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் இஸ் நத்திங் பட்டு ஒய்ஃபு. ஸோ டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஃப். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜி இருக்கா? ஜி வந்து நம்மளுக்கு டிவைட் சிம்பிள் இருக்குது. ஸோ எஃப் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி. அண்டு மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் இஸ் நத்திங் பட் பிரதர். ஸோ ஜி இஸ் த பிரதர் ஆஃப் ஹெச். ஸோ ஹவு வாட் நம்மளுக்கு எஸ் தானே, எஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். நம்மளுக்கு தெரியுது பிரதர்ன்ட்டு. ஸோ பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. சூப்பர். நம்ம இப்போது 9th கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, 29லேருந்து 38. ஸோ ப்ளஸ் 9 தான் பண்ணுறோம். அதேமாரி 38லேருந்து 51 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 12 பண்ணுறோமா? கரெக்டாக ப்ளஸ் 12 தானே, இல்லை 13 தான். ப்ளஸ் 13 பண்ணுறோம். தென் ப்ளஸ் 17 பண்ணுறோம். கரெக்டு. தென் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறோம், 68லேருந்து 89 வந்திருக்கு. அப்போனா 1 தென் 21 ஆட் பண்ணுறோமா? கரெக்டு. ஸோ இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். 9லேருந்து ப்ளஸ் 4, 13க்கும் 17க்கும் ப்ளஸ் 4, தென் 17லேருந்து 21க்கு ப்ளஸ் 4. ஸோ 21லேருந்து ப்ளஸ் 4 பண்ணால் நம்மளுக்கு 25 வரும். அதை நம்ம 89லேருந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 114 வருமா? கண்டிப்பாக 114 தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 10th கொஸ்டின் பார்த்துடலாம். ஹவு many such symbols which is immediately preceded by a odd number and immediately followed by a even number. ஓகேங்களா? ஸோ ப்ரெசிடெட்னா அந்த லெட்டருக்கு சிம்பிளுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஃபாலோடு பைனா அதுக்கப்புறம். ஸோ எத்தனை சிம்பிள் வந்து அதுக்கு முன்னாடி ஆட் நம்பரும் அதுக்கப்புறம் ஈவன் நம்பரும் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் பார்த்துலாமா? சிம்பிள் இங்கே இருக்குது, முன்னாடி ஆட் நம்பர் பின்னாடி ஈவன் நம்பர். அப்போ இது ஒரு பேர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சூப்பர்.
நெக்ஸ்ட்டு வேறு எங்கே சிம்பிள் இருக்குது பாருங்கள், நம்பர் அதுக்கு முன்னாடி ஆட் நம்பர் இருக்கணும், அந்த மாதிரி சிம்பிள். இதோ இங்கே இருக்குப்பா, சிம்பிள் ஆட் நம்பர் ஈவன் நம்பர். கரெக்டு. ஓகே, வேறு எங்கன்னா இருக்க சான்ஸ் இருக்கா? சிம்பிள் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள், சிம்பிள் ஆட் நம்பர் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ 3 தான் நினைக்கிறேன். 3 தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? சூப்பர், ஈஸியான கொஷின் தான் ஃப்ரைடர்ஸ், நத்திங் டு வரி. இப்போது இதில் வந்து எந்த 2 நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 12ம் 8ம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பண்ணி தான் பார்த்துருவோமே என்ன தான் வருதுன்ட்டு. 58 ப்ளஸ் 36 இன்ட்டு 4 டிவைட் பை 3 இருக்குது. ஸோ இங்கே 12 ஆட் பண்ணால் 48. ஓகேங்களா? ஸோ 48 இருக்குது. அண்டு 6 8s ஆர் இல்லை இந்த 48 இது கூட ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 90 அண்டு 106 கரெக்டுன்னு நினைக்கிறேன். 106 தான்ப்பா. 90 அண்ட் 16 106 தான். தென் அதுக்கப்புறம் 6க்கு பதிலாக நம்ம என்னப்பா போடுறோம் இங்கே? அதாவது 6 இல்லை, 12க்கு பதிலாக 8க்கு பதிலாக நம்ம 12 போடுறோம்ல. அப்போது ப்ளஸ் 72வா? 72 இருக்குது. தென் மைனஸ் வந்து நம்ம 8 போடுறோம். கரெக்டு. தென் இது நீங்கள் எப்படி பண்ணாலும் பெரிய நம்பராக தான் போதுக்காண்டி 86 வரலை. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். நவ் வி செக் த செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? 36 12 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது 58 ப்ளஸ் 36 பதிலாக 12 இன்ட்டு 4 டிவைட் பை 3. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு 6 இருக்குது. 6 இன்ட்டு 8 மைனஸ் 36. கரெக்டு. இது வந்து 48 கரெக்டுன்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ப்ளஸ் 12 ரிமைனிங் இருக்குது. தென் இதை நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 4 வரும். ஸோ 16. ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 28. ஸோ 28 நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 16 அண்டு 1 அண்டு 86 வருது. ஸோ 86 தான் எங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது எத்தனாவது கொஷின்னா 12th கொஷின் பார்த்துடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரி சிம்பிள். ஹவு மெனி பர்சன் ஓன் போத் எம்எஸ் அண்டு டபிள்யூபி. ஸோ எம்எஸ் டபிள்யூபி வரணும், பட் நாட் ஹெச்எம் வரக்கூடாது, இந்த பாட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி 2 எம்எஸும் டபிள்யூவும் பியும் வர மாதிரி இருக்குது. 12 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஷின். ஜஸ்ட்டு 10 செகண்ட் தான். 10 செகண்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியான கொஷின். பென் பேப்பர் கூட எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 13th கொஷின் பார்த்தலாமா? ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? ப்ரங்கேஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நோக்கி போயிட்டாரு. தென் he takes a left turn and drives 18 கிலோமீட்டர். லெஃப்ட் எடுத்து ஒரு 18 கிலோமீட்டர் போயிருக்காரு. தென் அதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் எடுத்து 19 போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் இது உள்ள 12ன்ட்டு ரிமைனிங் நம்மளுக்கு 7 இருக்குது. கரெக்டாக? அப்போ இங்கே இருப்பார். தென் he takes a left turn and drives 21 கிலோமீட்டர். நம்மளுக்கு தெரியும் இது உள்ள 18ன்ட்டு. அதுக்கப்புறம் 21 3 கிலோமீட்டர் இருக்கா? 3 கிலோமீட்டர். அப்போ இங்கே இருப்பார். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஃபைனலாக லெஃப்ட் எடுக்கிறாரு அண்ட் டிரைவ்ஸ் 7 கிலோமீட்டர். சூப்பர். இப்போ இங்கே இருக்காரு. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 3 கிலோமீட்டர்னு தெரியும். அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போகணுன்னா நம்ம வந்து நார்த்தை நோக்கி போகணும். அப்போ 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதான கேள்வி. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனாவது கொஷின்? 14th பார்த்தலாமா? ஜியிலேருந்து பி வந்திருக்குப்பா. ஸோ ஜியிலேருந்து பிக்குன்னு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? -5 பண்ணுறோமா? அதுமாரி பிலேருந்து டபிள்யூக்கு -5, டபிள்யூலேருந்து ஆருக்கு -5. ஸோ ஆர்லேருந்து -5 பண்ணால் நமக்கு 13 வரும். நத்திங் பட் எம். ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் எம் தான் காமனாக இருக்குது. ஓகே. தென் இலேருந்து Z வந்திருக்கு. ஸோ இலேருந்து Zக்கு நம்ம என்னப்பா பண்ணுறோம்? அகைன் -5வா? Zலேருந்து யூக்கு -5, யூலேருந்து பிக்கு -5, பி வந்து 16. ஸோ -5 பண்ணால் நமக்கு 11 வரும். நத்திங் பட் கே. ஸோ கே செகண்ட் லெட்டர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு திருப்பியும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. தென் சிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. சிலேருந்து எக்ஸுக்கு -5, எக்ஸ்லேருந்து எஸ்ஸுக்கு -5. ஸோ எஸ்லேருந்து என்னுக்கும் -5, 14லேருந்து -5 பண்ணால் நமக்கு 9 வரும். நத்திங் பட் ஐ. ஸோ ஃபைனல் லெட்டர் ஐ வர மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? சூப்பர்ப்பா. 15th கொஷின் வரேன் இப்போ நம்ம. ஸோ 4லேருந்து 24 வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? அடிஷன் பண்ணலான்னு பார்த்தா கூட ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 120 போகுது, 480 போகுது, பெரிய நம்பராக போகுது. கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ 4ல் நம்ம 6 டைம் பண்ணும்போது நமக்கு 24 வருது. கரெக்டாக? தென் 24 5 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு 120 வருது. கரெக்டாக? 120 நம்ம 4 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 480 வருது. கரெக்டாக? ஸோ நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 எலமெண்ட்லேயே பண்ணுறாங்க, தென் 5, தென் 4, நெக்ஸ்ட்டு 3ஆல் தான் பண்ணணும். அப்போ 480 நம்ம 3ஆல் பண்ணும்போது 0, 4, 2, 12, 4. சப்போஸ் 14440.
ஸோ 1440 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் லாஜிக். யூ கேன் ஏபிள் டு சால்வ் வித்தின் என்ன சொல்கிறது, ஒரு 15லேருந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி கொஷின் தான் இந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ 7 பீப்புள். ஓகேங்களா? சூப்பர். 7 பீப்புள் என்ன சொல்கிறாங்க, சிட்டிங் இன் யூரோ ஃபேஸிங் நார்த்து. அப்போ 7 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட்டுக்க வேண்டியதான். 3, 6, 7. திஸ் லெஃப்ட் ஹேண்டு, திஸ் ரைட் ஹேண்டு. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் இ. ஸோ ஆருக்கும் ஈக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ஓகே. தென் எஃப் இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் இ. எஃப் வந்து இமிடியட் லெஃப்டில் இருக்காரு. யாருக்கு? ஈக்கு. ஓகே. தென் நோ ஒன் சிட்ஸ் ரைட் ஆஃப் பி. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ பிக்கு ரைட்டில் யாரும் இல்லை. அப்படின்னா பி வந்து ரைட் ஹேண்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அதுக்கு பொருள். தேர் ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் பி அண்ட் எஃப். அப்போ எஃப் இங்கே போடலாமா? எஃப் இங்கே போட்டால் 1, 2 2 பேர் வந்து பிக்கும் எஃப்க்கு நடுவில் வருவார். சின்ஸ் நம்ம இங்கே எஃப் போட்டதுனால நம்மளுக்கு இந்த பொசிஷனை அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இ போடலாம். தென் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ஆர் போடலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, பி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் கியூ. ஸோ 2 பேர் ஒன்றா வரணும். பி வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு இமிடியட் ரைட்டில். அப்போ கண்டிப்பாக இங்கே தான் போட்டாக்கணும். பிகாஸ் 2 பேரும் உட்கார மாதிரி இங்கே தான் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் இருக்குது டி தான். ஸோ டியோட பொசிஷனை போட்டேன். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி பீப்புள் சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் பி. ஸோ டிக்கும் பிக்கும் நடுவில் 1, 2 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4ஆ? கண்டிப்பாக ஆப்ஷன் 4 தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு பேசிக்காக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எக்ஸாக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அண்டு என்ன மாதிரி நார்த்தை ஃபேஸ் பண்ணுறாங்களா, அப்போது அவங்களோட பொசிஷன்ஸை போடுறீங்க, ரைட்டு போடுறீங்க, லெஃப்ட்டு போடுறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஜஸ்ட்டு கொடுத்துருக்குற டேட்டாவை அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 17th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 119லேருந்து 205 வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், இதில் ஒரு 81 இருக்கா, 81 அண்டு ஒரு 5. அப்போ 86 ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் காமனாக 86 நான் ஜஸ்ட்டு அசியூம் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து செக் பண்ணி பார்க்குறேன். 145லேருந்து 86 ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 11, 1, 13. ஸோ 231 வந்திருக்கா? வந்திருக்கு. சூப்பர். அப்போ அதுதான் ஃபைட்டர்ஸ் லாஜிக்கு. என்னன்னா 86 ஆட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் நம்பர்லேருந்து. ஒரு 8, 11, 2. ஸோ 218 வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் லாஜிக் தான். ஜஸ்ட்டு காமனான ஒரு நம்பரான 86 ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 18th கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 4, 6, 7 ஃப்ளோர்ஸ் இருக்குது இன்னே சேம் பில்டிங். ஓகேங்களா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்லி 3 பீப்புள்ஸ் லீவ் பிட்வீன் ஹெச் அண்ட் எம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஹெச் லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் ஆன் செகண்ட் ஃப்ளோர். ஹெச் வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒன்று 4ல் வரலாம், இல்லை 6ல் வரலாம். இது ஒரு டவுட்டு. ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, லெஃப்ட் சைடு எழுதிக்கிறேன். இங்கேயே வரலாம், இங்கேயே வரலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் டவுட்டு. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் ஹெச் அண்ட் எம். ஸோ ஹெச்சுக்கும் எம்முக்கும் நடுவில் 3 பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வேணால் போடலாம்ல. ஸோ அதை ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வைப்போம். அண்டு ஜே லீவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ ஹெச் பட் இம்மிடியட்லி அபோவ் எம். ஸோ ஜே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்முக்கு மேலே வந்துடுறாருன்னு சொல்லிட்டாங்க இம்மிடியட்லி. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. தென் ஜி லீவ்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ ஜே. ஓகே. அண்ட் ஒன்லி 3 பீப்புள் லீவ் பிட்வீன் ஜி அண்ட் கே. ஓகே. தென் எல் லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் அபோவ் ஜே பட் பிலோ ஐ. ஸோ ஃபிட்டஸ் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு அந்த ஹெச்சோட பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் தான் ஆன்சரே பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஹெச்சோட பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6ல் வச்சு போடுறேன் அண்டு 4லேயும் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நான் 6ல் வச்சுட்டே போகிறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ல் தான் ஹெச் இருக்கார். அண்டு என்ன சொல்லுறாங்க, ஒன்லி 3 பீப்புள் லீவ் பிட்வீன் ஹெச் அண்ட் எம். ஸோ ஹெச்சுக்கும் எம்முக்கும் நடுவில் 3 பேருன்னு சொல்லிட்டாங்களே. அப்போது செகண்ட் பொசிஷனில் நம்மளுக்கு எம் இருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் ஜே லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் எம். இந்த பொசிஷன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. தென் அதுக்கப்புறம் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஜே லீவ்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ ஹெச்.
ஓகே, அது அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஓகே, தென் ஜி லீவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ ஜே. அப்போ ஜி கண்டிப்பாக கீழே தான் வராரு. இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ஒன்லி 3 people லீவ் பிட்வீன் ஜி அண்ட் கே. ஸோ ஜிக்கும் கேக்கும் நடுவில் 3 பேருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5th பொசிஷனில் தான் கே போட்டாகணும். இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எல் லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் அபோவ் ஜே. ஸோ ஜேக்கு மேலே தான் எல் வராங்க. அப்போனா ஜேக்கு அபோவ் வந்து 4th பொசிஷனும் எம்டியாக இருக்குது, 7th பொசிஷனும் எம்டியாக இருக்குது. ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் பட் பிலோ ஐ. ஓகே, அப்போ கண்டிப்பாக ஐ இங்கே தான் வருது அண்ட் எல் இங்கே வருது. ஓகேங்களா, எல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கு மேலே ஐக்கு கீழேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 6th பொசிஷனில் எச்சை வச்சு போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவே எனக்கு கரெக்டாக வர மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எதையுமே நான் என்ன சொல்கிறது, எந்த கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இது இன்வேலிடாக இல்லாமல் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஊ லீவ்ஸ் ஆன் த 5th ஃப்ளோர்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கே தான் இருக்காரு. ஸோ தேர்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அசம்ஷன் படி தான் போயாகணும். எச்சை வந்து நீங்கள் 4th பிளேஸில் வைக்கணுமா இல்லை 6th பிளேஸ்னு வைக்கணுமான்றது இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா, 6ல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்தால் வெல் அண்ட் குட். அப்படி வரலையா டேரெக்டாக 4th பிளேஸ் வச்சு ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா, ஸோ எண்ட் ஆஃப் த டே வி ஹவ் டு கெட் த ஆன்சர். ஓகேங்களா, அது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியமான விஷயம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் ஐ மூவ் டு த 19th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், 7 பாக்ஸஸாக கெப்ட்டு 1 ஓவர் அபோவ் நாட்னஸ்லேருந்தே சேம் ஆர்டர். போன கொஷின் மாதிரி தான். ஸோ வெரி ஈஸி தான், கஷ்டமாலாம் இருக்காது. 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் கெப்ட்டு அபோவ் பி. ஸோ பிக்கு மேலே 3 பாக்ஸ் தான் இருக்கான். அப்போ 4th பொசிஷனில் நம்மளுக்கு 3 பி போட்டால் 5 6 7 3 பாக்ஸ் தான் பிக்கு மேலே போட முடியும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஒன்லி 3 பாக்ஸ் கெப்ட்டு அபோவ் பினா பிக்கு மேலே 3 பாக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட்டு பிட்வீன் சி அண்ட் பி. ஸோ அப்போது வந்து சி வந்து நம்மளுக்கு இங்கேயும் வரலாம், 6th பொசிஷன்லேயும் வரலாம். ஓகேங்களா, அண்டு 2nd பொசிஷன்லேயும் வரலாம். அதை நான் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், வெயிட். தென் அதுக்கப்புறம் ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் கெப்ட்டு பிட்வீன் சி அண்ட் ஒய். ஸோ சிக்கும் ஒய்க்கும் நடுவில் நம்மளுக்கு 3 பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது இங்கே 6th பொசிஷனில் நம்மளுக்கு சி போட்டால் நம்மளுக்கு 3 பாக்ஸ் வரல, 5 4 3. அப்போது 2nd பொசிஷனில் நம்ம என்ன சொல்கிறது ஒய் போடணும். கரெக்டாக? இங்கே வர இங்கே நம்மளுக்கு சி இருந்தால் 3, 6th பொசிஷனில் ஒய் வருது. அப்போ சிக்கும் ஒய்க்கும் தான் காம்படிஷனா. அண்ட் ஒய் கெப்ட் சம் பிளேசஸ் அபோவ் பி. ஸோ பிக்கு மேலே தான் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக 6th பொசிஷனில் தான் ஒய் இருக்காரு. அண்டு 2nd பொசிஷனில் சி. இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ என்ன பொறுத்தவரை இது கன்ஃபார்ம். தென் செட்டு கெப்ட் இமிடியட்லி பிலோ ஒய். ஸோ இமிடியட்லி பிலோ ஒய்க்கு கீழே ஜெட்டுன்றாங்க. அப்போ 5th பொசிஷனில் ஜெட்டு. இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் ஏ இஸ் கெப்ட் ஒன் ஆஃப் த பிளேசஸ் அபோவ் எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு மேலே தான் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்டு டி இஸ் கெப்ட் இமிடியட்லி above or immediately below C. D is not kept. ஓகே, D is not kept immediately above or below C. அப்போனா இங்கே தான் D வரணும். ஸோ இங்கே A, இங்கே எக்ஸு. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், எல்லா பொசிஷனும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் விச் பாக்ஸ் இஸ் கெப்ட் அட் லோவர் மோஸ்ட் பொசிஷன். ஸோ லோவர் மோஸ்ட் பொசிஷனில் எக்ஸ் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 எதுன்னு இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் பொசிஷன்ஸை கரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக 40 to 50 செகண்ட்ஸ்க்குள்ளே ஈஸியாக அந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பாயிண்ட் தான் கொஞ்சம் தப்பாக ரீட் பண்ணிட்டேன். ஒன்லி 1 பாக்ஸ் கெப்ட் பிட்வீன் சி அண்ட் பிக்கு பதிலாக ஒருத்தர் மட்டும்தான் சி கீ இருக்காரு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லிட்டேன். பட் அது வந்து தப்பு தான். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி கொஸ்டின் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நம்ம 20th கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு வாலுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால் எங்கே இருக்குன்னு பாருங்கள், லாஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பில்லோ இருக்குது, டோர் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன கோடுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டோர் இருக்குல்ல, அப்போ 2 கோடு இதில் காமனாக இருக்க முடியும். அதில் என்ன பார்த்தா சிடி காமனாக இருக்கும். அப்போ சிடி தான் டோருன்னு தெரியுது. அப்போ அது கேன்சல் அவுட்டு, சிடி வர சான்ஸ் இல்லை. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு, பில்லோ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ பில்லோ வந்து இது மேலே இருக்குது. அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், எஸ்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ எஸ்டி தான் பில்லோ. ரிமைனிங் இருக்குது பிக்யூ தான். ஸோ பிக்யூ தான் ஆன்சராக இருக்க முடியும். தட் இஸ் நத்திங் பட் வால். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20th கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியாச்சு.
ஸோ now I move to the 21st question. இதில் என்ன பண்ணுறேன்னா டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜியிலேருந்து டி வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், -3 பண்ணுறோமா? கரெக்டு. அதே மாதிரி நம்மளுக்கு கியூலேருந்து எண்ணுக்கு -3 தான். டீலேருந்து பிக்கு என்ன பண்ணுறோம், -4 பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இதுதான் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் என்ன சொல்கிறது, 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Now I solve the 22nd question. Find us how many such numbers, ஓகேங்களா, which is immediately preceded by a number and also immediately followed by a another number. அப்போ ஜஸ்ட் 3 நம்பர் எங்கே வந்திருக்குன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். எங்கன்னா வந்திருக்கா, எங்கேயுமே வரல, அவ்வளோதான். அப்போ 0 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, நீங்களே செக் பண்ணி பாருங்கள், 3 நம்பர் எங்கே ஒன்றா வந்திருக்கு, எங்கேயுமே வரல. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரைடர்ஸ். இப்போது நம்ம இந்த 23rd கொஷின் பார்த்தலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a question is given followed by the 2 statement labeled 1 and 2. Identify which statement is sufficiently to answer the question. Okay, A, B, C, D, E are sitting in a straight line facing north. 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு, திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இது நம்ம நோட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Who sits extreme left hand? ஸோ லெஃப்ட் ஹேண்டில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க, இதுதான் கொஸ்டின். ஸோ டி சிட்ஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் சி. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு செகண்ட் ரைட்டில், அதாவது இந்த மாதிரி ஐயா, டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி, இதை போட்டாச்சு. தென் எக்ஸாக்ட்லி 2 people சிட் பிட்வீன் பி அண்ட் டி. ஸோ பிக்கும் டிக்கும் நடுவில் நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போனா எங்கே ஃபீட்டர்ஸ் போடலாம், எங்கே வேணால் போடலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பி போட்டு இங்கே டி போடுறேன், அதுக்கப்புறமேட்டு சி இங்கே போடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு ஸ்டில் என்ன சொல்கிறது, லெஃப்ட் ஹேண்டில் யார் இருக்காங்கன்னு ஒன்றும் நமக்கு கிளியராக தெரியாதுல்ல. இங்கே இன்னொரு பொசிஷன் வரலாம், இல்லைனா இங்கேயும் வரலாம். அப்போ 2 பாயிண்ட்டும், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்துமே நம்மளுக்கு ஆன்சர் வரல. அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 டுகெதர் போட் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சுமே எனக்கு போதுமான அளவுக்கு டேட்டா கிடைக்கல, ஆன்சர் பண்ணேன். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, 24th கொஷின் பார்த்துலாம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு எல்லுலேருந்து எண்ணுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ +2 பண்ணுறோமா? கரெக்டு. ஓகே, அதேமாரி நம்மளுக்கு ஓலேருந்து கியூ வந்திருக்கு, +2 தான் பண்ணுறோம். கரெக்டு. அதேமாதிரி ஹெச்லேருந்து ஜே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +2 பண்ணுறோம். தென் கேலேருந்து எம்முக்கு +2 கரெக்டாக தான் பண்ணுறோம். சூப்பர். தென் பியிலேருந்து ஆர் வந்திருக்கு, +2 பண்ணுறோம். தென் எஸ்லேருந்து வி வந்திருக்கு, எஸ்லேருந்து விக்கு என்ன பண்ணுறோம், +3 பண்ணுறோம், நாட் +2. அப்போது இது தப்பாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மற்றதெல்லாம் கரெக்டு தான். என்ன பண்ணுறது, இங்கே ஓலேருந்து ஆர் வந்திருக்கு. ஓகேங்களா, பிகாஸ் எல்ஹெச்லாம் காமனாக தான் இருக்குது. ஓலேருந்து ஆருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், +3. அதேமாதிரி நம்மளுக்கு எஸ்லேருந்து யூ வந்திருக்கா, கரெக்டு. எஸ்லேருந்து யூக்கு நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் மைனஸ் பண்ணுறோம், நாட் ப்ளஸ் பண்ணாமல். ஸோ அப்போ இதுவும் தப்பு. சரி, ப்ளஸ் தான் பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், +2 பண்ணுறோம். ஓகேங்களா, பட் நம்ம +3 பண்ணணும், இதுவும் தப்பு தான். தென் அதுக்கப்புறம் என்ன ஃபீட்டர்ஸ் இருக்குது, பியிலிருந்து நம்மளுக்கு ஆர் வந்திருக்கு. ஸோ பியிலேருந்து ஆருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், +2 தான். தென் அதேமாதிரி எஸ்லேருந்து யூ வந்திருக்கு. ஸோ எஸ்லேருந்து யூக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், +2 தான் பண்ணுறோம். பட் இங்கே எம்மு வராமல் எண்ணு வந்திருக்குல்ல, இது தப்பாக இருக்குது. அப்போது இதுவும் வர சான்ஸ் இல்லை. பட் இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது, இங்கே எம்மு வந்திருக்கு, யூ வந்திருக்கு. ஸோ அப்போது எனக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 25th கொஷின் பார்த்தலாமா? ஓகே, லாஸ்ட் கொஷின் மாதிரி தான் இதுவும். சார் ஃபஸ்ட் நம்ம பியிலேருந்தே பார்ப்போம். பி வந்து 16, யூ வந்து 21, கரெக்டுங்களா. அப்போ +5 பண்ணுறோம், கரெக்டாக. அதேமாதிரி ஹெச்லேருந்து எம்முக்கு +5 தான். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் கரெக்டாக இருக்குது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேலேருந்து நமக்கு ஓ வந்திருக்கு. ஜே வந்து நம்மளுக்கு 10ன்னு தெரியும், ஓ வந்து 15. ஸோ அப்போ இங்கேயும் +5 தான் பண்ணுறோம். சூப்பர். அதேமாதிரி பியிலேருந்து ஜிக்கு +5 கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டுப்பா. அப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், எஃப்லேருந்து கே வந்திருக்கு. எஃப் வந்து 6 +5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 11. நத்திங் பட் கே கரெக்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ எக்ஸ்லேருந்து ஓக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம், நாட் +. பட் நம்ம ப்ளஸ் தான் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு, கரெக்டுங்களா. ஸோ அப்போ எக்ஸ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக சிக்கு பாருங்கள், +5 பண்ணுங்கள், கரெக்டாக வருதா. ஒய்இசட்டு ஏபிசி கரெக்டாக வருது. அப்போது ஆப்ஷன் 2 தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 25 கொஷினுமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள்
எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அவுட் ஆஃப் 25 கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் கூட இல்ல. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கன்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச்.